மத்திய கிழக்குல இப்ப மிகப்பெரியதொரு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. என்ன செய்ற அப்படிங்கிற நிலவரத்துல இருக்கிறாங்க. மக்கள் அச்ச நிலையில இருக்கிறாங்க. எல்லைகளுடைய மற்றது வான்பரப்புடைய பாதுகாப்புகள் எல்லாம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய தெஹ்ரான், பெய்ரூட் இந்த நகரங்கள் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதாகவும் அங்கிருக்கின்ற ராணுவ தளங்கள் மற்றது ஈரானுடைய உளவு பிரிவு அமைந்திருக்கின்ற கட்டிடங்கள் முக்கியமான அரச கட்டிடங்கள் மீதும் இஸ்ரேல் மிக பாரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அங்கு எங்கு பார்த்தாலும் வெடிச்சத்தங்கள் பாரிய சத்தம் தெஹ்ரான், பெய்ரூட் இந்த பகுதிகளில் பாரிய வெடிச்சத்தங்கள் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானும் இதற்கு எதிராக ஏவுகணைகளை விட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஏவுகணை மூலம் அவர்களும் தாக்கிக் கொண்டிருக்கிறாங்க. மத்திய கிழக்குல இப்ப நடக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலை, யுத்த சூழல், ஏவுகணை தாக்குதல் என்பது உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால மக்களும் உலகமும் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். யுத்தம் நீங்க வேண்டும், மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்திப்போம்.